அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கம். ஆம், நவில்தரும் நூல் நிலையம் நிகழ்ச்சி 93க்கு வந்திருக்கிற உங்க எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30லேருந்து 7:45 வரைக்கும் நடக்குது. இது கற்க கசட, அது அதனுடைய அமைப்போடைய பேர் கற்க கற்க அறக்கட்டளை, வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம், 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் என்னன்னா, அஹ் வள்ளுவம் குறித்த பார்வைகள் காலந்தோறும் பல நூல்கள் எழுந்திருக்கு. அந்த நூல்கள் போய் இன்னைக்கு இளைய சமுதாயத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது திருக்குறள் வெறும் பதவுரை பொழிப்புரை மட்டும் படித்தால் போதாது. அதை ஆழ்ந்து கற்ற அறிஞர்களுடைய பார்வையில் எப்படி அந்த திருக்குறளை நம்முடைய இந்த அப்ளைடு திருக்குறள் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எப்படி வாழ்க்கையில வாழ்வியலா மாற்ற முடியுங்கிறதுக்கு தான் இத்தனை வகையான நூல்கள் காலந்தோறும் எழுந்துகிட்டே இருக்குது. இன்னமும் எழுந்துகிட்டே இருக்கும். அது வேற வேற பார்வையில பார்க்குறாங்க. இப்போ துறைதோறும் வள்ளுவம்னு பார்க்கக்கூடிய காலம் வந்தாச்சு. இப்போ அது அந்த வகையில் ஒரு மாபெரும் சிந்தனையாளர் நம்மோடு வாழ்ந்தவர் கொன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார் அவருடைய நூற்றாண்டு பிறந்த பிறந்த நாளுடைய நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை ஒட்டி மாணவர்களும் இளைஞர்களும் மட்டுமே பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ தொகுதி 1 ஜமால் முகமது கல்லூரி முடிச்சு இன்னைக்கு 4ஆம் தொகுதி. ஏன்னா மொத்தம் 16 தொகுதி கிடைக்குது நமக்கு. அந்த 16 தொகுதியில் 4 தொகுதிகள் நேரடியாக வள்ளுவம் சார்ந்தது. மற்றதெல்லாம் வள்ளுவத்தை சொல்லாம அடிகளார் எதுவும் பேச மாட்டார். ஒரு சமயம் பேசினாலும் சமூகம் பேசினாலும் எதை பேசினாலும் அடிகளார் பேசாம பேச மாட்டார். மற்ற தொகுதிகள் அதை சார்ந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப 4ஆம் தொகுதியை இன்னைக்கு நம்ம முதல்ல உள்ள நுழைய போறோம். அந்த 4ஆம் தொகுதியை பேச இருக்க பள்ளி எதுன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த பள்ளிகளில் ஒன்று எஸ்ஆர்வி கல்வி குழுமங்கள், அதை சேர்ந்த பள்ளி அது. அதை சேர்ந்த அதோட தலைமை ஆசிரியர் துளசிதாஸ் இருக்கார். அவருடைய வழிகாட்டுதலில் இந்த பள்ளி மிக சிறப்பாக மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நண்பர் பாலகிருஷ்ணன் பலமுறை அந்த பள்ளிக்கு போயிருக்காரு. அவருடைய சிறகுக்குள் வானம், அதில் அந்த அந்த உந்து சக்தியாக இருக்கக்கூடிய சொற்கள்லாம் அங்கங்கே ஆங்காங்கே இங்கே பதாகைகளாக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளி அது. அந்த பள்ளியிலேருந்து ஒரு மாணவி இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்காங்க. டேனியாங்க அவங்க பேரு. 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க பேச இருக்கக்கூடிய இந்த டேனியா பத்தி குறிப்பா ஒரு சின்னதா சொல்லணும்னா, இவங்க பன்முக திறமை கொண்ட மாணவி. விளையாட்டுல ஆர்வம் கொண்டவங்க. சில பேர் படிப்புல ஆர்வமா இருப்பாங்க, விளையாட்டுல ஆர்வமா இருக்க மாட்டாங்க. இப்பதான் செஸ்ல குகேஷ் நம்ம வேர்ல்டு சாம்பியனா இருக்காரு. நமக்கு இந்தியாவுக்கெல்லாம் பெருமையை தேடி தரக்கூடிய ஒரு தருணம் அது. இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கிறது. வெற்றியை குகேஷோடைய குடும்பம் மட்டும் கிடையாது, இந்த 140+ கோடி இந்திய மக்களும் தங்களுடைய வெற்றியாக எடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். விளையாட்டுலையும் ஆர்வம் இருக்கணும், படிப்புலையும் ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது அது அது அதுதான் சரியான ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக இருக்க முடியாது. அது விளையாட்டில் போய் பெரிய மெடல் வாங்கணும் அப்படி எல்லாரும் மெடல் வாங்க முடியாது. இருந்தாலும் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கணும். டேனியா விளையாட்டுலையும் ஆர்வம் கொண்டவர். பல போட்டிகளில் பங்கெடுத்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இலக்கிய விழாவில் முன்னணியில் நிற்பார். ஏன்னா இலக்கியம் படித்தாதான் வாழ்க்கை செம்மையாகும், நம்முடைய மனம் செம்மையாகும். இலக்கியம் படிக்கிறதுடைய ஒரு நோக்கமே என்னன்னா, நம்முடைய மனம் பண்பட வேண்டும். ஒரு பண்பட்ட மனத்தால் தான் இந்த சமூகத்தில் முழுதாக ஒரு பங்களிக்க முடியும், சமுதாய பங்களிப்பை கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பங்களிப்பை கொடுக்கறது தான் டேனியா இப்போ இலக்கியத்திலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்க மாநிலம் தழுவிய ஒரு பேச்சு போட்டியில் ஒரு முறை கலந்துக்கிட்டு 2ஆம் பரிசு வாங்கியிருக்காங்க. அது அவங்க ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவங்க. அவங்க நம்மளோட பேச வந்திருக்காங்க. அவங்க பேச வந்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இது 4ஆம் தொகுதியில் இருக்குது. இந்த தலைப்பு 330லேருந்து 338 வரைக்கும் 8 பக்கங்கள் தான் இருக்கு. ஆனால் மிகச்செறிவான ஒரு பக்கம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய பக்கம். அது என்னன்னா அரசியல். அரசியல்லாம் ஒதுங்கி போயிடக்கூடாது, அரசியல்லாம் எல்லாம் சகஜம்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பல முறை அரசியலில் இதெல்லாம் சகஜப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியலை நம்ம முழு மூச்சோடு நோக்கணும் அப்படிங்கிறது நீ கருத்து பரவலாக வந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்மோட அதை பற்றி பேச வந்திருக்கவங்க செல்வி டேனியா. அவங்கள உங்கள் எல்லா சார்பாகவும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிங்கம்மா.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேடினியா. நான் எஸ்ஆர்வி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா நான் இந்த பள்ளியில இருந்து படிக்கிறேன். அதாவது என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் இந்த பள்ளியில தான் படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வகுப்புலயும் நான் ஒரு ஒரு விஷயம் கத்துக்க முடியும். அப்படிதான் எங்க பள்ளியில வந்து திருக்குறள் வாசிக்கிற வழக்கம் ஒண்ணு இருக்கு. தினமும் காலையில எங்க பள்ளியில வந்து நாங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எங்களோட பாடல்கள்லயும் எங்களோட பள்ளிகளோட பாடல்கள்லயுமே திருக்குறள் இருக்கு அப்படின்றது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து வச்சு நிறைய அரசியல் விளையாடிக்கிட்டு இருக்கு. அது வந்து திருவள்ளுவருக்கே தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து அவரை வச்சு அவர் இந்த சமயத்தை சார்ந்தவர், அவர் இந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டு திருவள்ளுவர் எங்க ஆளு உங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் அப்படிங்கிறவரு அவர் சொல்ல வர வேண்டிய கருத்தை மட்டும்தான் சொன்னதே ஒழிய நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் எந்த இடத்துலயுமே அவர் வந்து சொன்னது கிடையாது. இன்னைக்கு திருவள்ளுவர் கொடுத்த சிந்தனைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தலைப்பை மட்டும் முன் வச்சு இல்ல, இன்னும் நிறைய சமூகத்துக்கு தேவையான எல்லா பார்வையிலையும் பார்த்து அதுக்கேத்த மாதிரியான குறள்களை வந்து எழுதியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின குறள்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலயும் அது வந்து பொருந்துது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம என்னென்னா இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா அது ஒரு இலக்கிய மலர், ஒரு அரசியல் ஞாயிறு, நீதி நெறிகளை சொல்றதுனால அது ஒரு நீதி நூல். அதுக்கப்புறம் அது வந்து உளவியலை பத்தியும் பேசுறது அப்படிங்கிறதுனால அது ஒரு உளவிய நூல் இப்படின்னு நிறைய பெயர்கள் சொல்றோம். ஆனா திருக்குறள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு இலக்கிய மலரா மட்டும்தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். ஏன்னா அதுல இருக்கிற இலக்கிய கருத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. எங்க பள்ளிக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து சமீபத்துல வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு ஒரு விஷயம் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து திருக்குறள்ல இருக்கிற காமத்துப்பால் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மக்களிடத்துல வந்து பெருசா வந்து யாருமே படிக்கிறது இல்ல. இல்ல அதை பத்தி பேசவும் ரொம்ப தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அது ஏன் அப்படி வந்து மக்கள் இருக்கக்கூடாது? காமத்துப்பாலும் ஒரு சிறந்த விஷயம்தான். திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பாலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து பாலகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு திருக்குறளை வந்து எத்தனை பேர் படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துல வருது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் திருக்குறளை படிக்கிறாங்களே தவிர எத்தனை பேர் அது வந்து சொந்த ஆர்வத்தோட படிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறிதான். அப்படி அதையும் தாண்டி இன்னைக்கு திருக்குறளை வந்து வெறும் பள்ளி புத்தகங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்காம இன்னும் ஆர்வம் எடுத்து மீதி இருக்கிற குறள்கள்லையும் படிச்சு அதை வாழ்க்கையில செயல்படுத்தினவங்களோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் எடுத்த தலைப்பே வந்து திருவள்ளுவர் காட்டும் அரசியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவரை வந்து யார் கூட எல்லாம் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து சமுதாய ஒப்பந்தம் கண்ட ரூசோ பொதுவுடைமை தத்துவத்தை வச்சு சோவியத்துக்கு புரட்சி கண்ட லெனின் மாதிரியான அரசியல் மேதைகளோட இன்னைக்கு திருவள்ளுவர் வந்து ஒப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இவர்களோட சிந்தனையை விட திருவள்ளுவரோட அரசியல் சிந்தனை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த அரசியல் கருத்துக்கள் திருவள்ளுவர் சொன்ன அரசியல் கருத்துக்கள் எதுவுமே பெருசா வந்து மக்களிடத்துல வந்து போய் சேரல. அப்படி சேர்ந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாடு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு நாடா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு படிக்கும்போது நமக்கே வந்து தெரிய வருது. இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடுல வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமான ஒண்ணு. அப்படி கடவுள் நம்பிக்கை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுள் தான் வந்து நீதிக்கான தலைவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது ஒவ்வொரு சமயங்களை பொறுத்து மாறுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாயங்கள் அந்த மாதிரி சமயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீதி அப்படிங்கறது வந்து அவங்க நீதி தீர்ப்பு நாளை பொறுத்துதான் அவங்களோட நீதி வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்களோட சமய புத்தகங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவே நம்ம தமிழ் இப்படி ஒரு ஒரு சமயங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது தமிழ் அறநெறிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதிங்கிறது தான் இறைவனே. இங்க இறைவன் யாரு இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. நீதி அப்படிங்கிற ஒருத்தர்
நீதி அப்படிங்கிற ஒண்ணு இறைவன் தான் அப்படிங்கறத வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து சொல்லுது. அந்த நீதியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் அரசர்கள் எவ்வளோ நிறைய செயல்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இலக்கியங்கள் வழியா தெரிஞ்சுக்கிறோம். சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்கள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இத வந்து திருவள்ளுவர் வந்து இன்னொரு சிறப்பா சொல்றாரு. இப்படி வந்து ஒரு நீதிக்காக தன்னோட எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கிற ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா தமிழ் மொழியில தான் இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் அப்படிங்கிற குறள்ல சொல்றாரு. இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல ஒரு குறளை ஒரு குறளுக்கு இந்தந்த சொற்கள்னு அடுக்கும் போது அது வந்து ரொம்ப கவனமா எடுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் வந்து அவர் கூற வர கருத்து வந்து ரொம்ப சிறப்பான ஒண்ணா இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த சொற்களை அடுக்கும் போதே ரொம்ப கவனமா எடுக்கிறாரு. அப்படிதான் இன்னைக்கு அவர் சொல்ற அரசியல் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயத்த சார்ந்து இருக்கு. பிறப்பின் பார்பட்டதன்று முறை செய்து காப்பாற்றும் தகுதியை சார்ந்தே யாம் இறைமை சிறப்பு. இந்த 3 விஷயத்த வச்சுதான் திருவள்ளுவரோட அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நீதிக்கு வருவோம். நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீதி அப்படிங்கிறது அது இப்படிதான் இருக்கும், அது இப்படிதான் இவ்வளவு அழகா இருக்கும், இந்த கலர்ல தான் அந்த Dress போட்டிருக்கோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணரக்கூடியது மட்டும்தான். இப்ப எனக்கு ஒரு அநீதி நடக்குது, அந்த இடத்துல எனக்கு கிடைக்கிற நீதியை நான் உணர மட்டும்தான் முடியுமே தவிர அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு நீதி அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து அதை காப்பாற்றலாம், அது எப்படி வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ நீதி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான ஒண்ணா இருக்க முடியாது. அது ஒரே விஷயம்தான். அது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குது. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரே வகையான நீதியை தான் வழங்கினேன் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து தீராது. ஏன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்போ ஒரு நீதி அப்படிங்கிற விஷயம் தன்னோட நிலையை வந்து மாத்திக்கும். அந்த அந்த பிரச்சனை என்ன, அந்த குற்றம் என்ன அப்படிங்கிற இடத்துல நீதி தன்னோட நிலையை மாத்திக்குது. அப்படி நீதி மாறும்போது அதோட அடிப்படை கருத்துல இருந்து அது மாறாம இருக்கு அப்படிங்கிறதுதான் நீதியோட சிறப்பு. இப்போ ஒரு அரசனுக்கு என்னப்பா நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசன் வந்து தன்னால காப்பாற்றப்படும் மக்களுக்கு அவன் பொறுப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு குடியாட்சி முறையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரோட பொறுப்பையும் யார் ஏத்துக்கிறா அப்படின்னா, ஒரு மாநிலம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு நாடுன்னு வரும்போது ஒரு பிரதமர் இருக்காரு. அப்படிதான் அந்த காலத்துல அரசர்கள் இருந்தாங்க. அப்போ இப்போ இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்குது, இல்ல இந்த விஷயம் வந்து சரியா நடக்கல அப்படின்னா நம்ம குறை சொல்றது அந்த அரசு தான். அப்படி இருக்கும்போது ஒரு அரசன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னோட நாட்டு மக்களுக்கு அவன் உண்மையாவும் அவங்களுக்கு பொறுப்பான ஒருத்தனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பொறுப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடி கூடும் அப்படிங்கிற குறள்ல சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என் நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைய நான் கண்டுக்கல. அப்போ நாளைக்கும் வந்து திரும்பி அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நான் அப்பவும் கண்டுக்கல அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா எப்போ நான் வந்து அது மேல கவனம் எடுத்து ஆய்வு செய்யறேனோ அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு மன்னன் வந்து தினமும் தன்னோட நாட இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரதமரும் முதலமைச்சரும் தினம் தினம் நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் இது ஒரு நல்ல நாடா இருக்கு. அப்படியும் குற்றங்கள் நடக்கிறது இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அப்படி அந்த காலத்துல இருந்த அரசர்கள் தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க நாட்டை வழி நடத்தி இருந்தா அந்த நாட்டுல குற்றமே இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, இப்போ நீதியை விட்டுட்டு நம்ம அரசுக்கு வருவோம். ஒரு அரசு இப்படிலாம் இருக்கணும்னு அவரு வந்து சொல்லிட்டாரு திருவள்ளுவர். அது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு இடமா இருக்கக்கூடாது. இல்ல வெறும் வரி மட்டும் இந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, அதிகாரத்தை வந்து ரொம்ப உச்சியில கொண்டு போய் வச்சு மக்களுக்கே அதை வந்து அநீதி இழைக்கிறது கிடையாது. அதே மாதிரி
தண்டனை வழங்கும் ஒரு இடமும் கிடையாது. இன்னைக்கு அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட சொல்லும் போது அது அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் வெளிப்படுது. இல்லை, அப்படி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் வெளிப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப திருவள்ளுவர் ஒரு அரசு எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்போ ஒரு மக்கள்கிட்ட ஒரு குற்றம் இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு குற்றம் இருக்கு. நான் ஒரு அரசனுக்கு கீழே இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னோட குற்றத்துக்கு காரணம் கண்டிப்பா அந்த அரசா தான் இருக்க முடியும். இப்போ ஒரு திருடன் இருக்கிறான் அப்படின்னா அந்த திருடனுக்கான வே- அந்த திருடன் எப்படி அந்த திருட்ட ஆரம்பிச்சான், அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆராயும் போதுதான் அந்த அரசு ஒரு நல்ல அரசா மாறும். அப்படி ஆராய்ஞ்சாதான் அந்த அரசு நல்ல அரசா மாறும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு குற்றத்தோட அடிப்படை காரணம், அதாவது மூல காரணத்தை தெரிஞ்சுக்காம நான் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு தவறான ஒரு முடிவா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அரசன் அப்படிங்கிறவன், ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை மூல காரணமாக ஆராய்ந்து அந்த பிரச்சனை வரத்துக்கு காரணமான இருக்கிற அரசை திருத்தினாலும் அந்த அரசு ஒரு சிறப்பான அரசா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கள்ளப்பணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் நமக்கு மறைக்கப்படுது. குடிமக்களாகிய நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. எதுவுமே ஒரு மாதிரி தெளிவா வெளிப்படையா எந்த ஒரு விஷயமுமே இன்னைக்கு நம்மள்ட்ட அரசுனால நம்மள்ட்ட எதுவுமே தெரியறது கிடையாது. அப்படிதான் இந்த கருப்பு பணத்தோட இது அதிகமாகுது. எப்படி அது அதிகமாகுது அப்படின்னா, இப்போ ஒரு மக்கள்கிட்ட பொருளாதார ரீதியா அவங்க ஒரு நிலையில இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட அவங்களோட தனி மனித எபிலிட்டியை தாண்டி அவங்கள்ட்ட இருந்து நான் வரி வசூலிக்கும் போது இந்த கருப்பு பணம் நிறைய புரள ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கருப்பு பணம் நிறைய புரள ஆரம்பிக்கும். அப்பதான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கருப்பு பணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சமீபத்துல கூட ஒரு திரைப்படத்துல கருப்பு பணம் வச்சுன்னா ஒரு திரைப்படம் வந்தது. அப்படி இருக்கும்போது கருப்பு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் என் அரசுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு குடிமக்களும் தன்னோட வரியை கரெக்டா செலுத்துறாங்க அப்படிங்கும்போது அந்த வரிய நான் என்னோட பர்சனல் தேவைகளுக்காகவும் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவும் நான் செலவிடும் போது அது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு தனி மனித கோலாட்சி மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பணம் அதிகமானதுக்கான இன்னொரு காரணம் அரசு அது மேல வச்சிருக்கிற கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பொருள் என்னோடது அப்படின்னு இருந்தாதான் நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்குவேன். முழு பொறுப்பெடுத்து அதை எவ்வளவு நல்லா பாத்துக்க முடியுமோ அப்படி பாத்துக்குவேன். இப்போ அந்த பொருள் என்னோடதே இல்ல, யாரோ ஒருத்தரோடது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பா நான் அதை கண்டிப்பா நான் என்னால சேதம் ஏற்படுத்த முடியுமோ அந்த மாதிரிதான் பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு அரசுக்கு மக்கள் மேல உள்ள மக்கள் மேல், அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற கடமையை மறந்து எல்லாமே சுயநல விதமான ஒரு அரசா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குற்றம் அப்படிங்கிறது ரெண்டு வகைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒண்ணு காரண குற்றம், இன்னொன்னு காரிய குற்றம். இந்த காரண குற்றம் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்ய காரணமா இருக்கிறது. காரிய குற்றம் அப்படிங்கிறது இந்த காரண குற்றத்தினால அது விளைவா நிக்கிறது தான் இந்த காரிய குற்றம். அப்போ இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டுன்னு சொல்லலாம். அதாவது நெருங்கிய, ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ காரிய குற்றம், காரண குற்றம். இப்போ இந்த காரண குற்றத்தை சரி செய்யணும் அப்படின்னா இப்போ இப்போ காரிய குற்றத்தை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல காரண குற்றத்தை மாத்தணும். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். அப்போ இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை மாத்தணும்னு நான் நினைக்க கூடாது, என் எண்ணத்தை மாத்தினாலே போதும், என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையை ரொம்ப பொதுவா பயன்படுத்துறோம். அப்படிதான் இப்போ ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை சரி செய்யற ஒரு அரசால மட்டும்தான் ஒரு சிறந்த அரசா இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ அவர் சொல்லும்போது இப்படி ஒரு குறளை வச்சு சொல்றாரு.
தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படிங்கிற இந்த குறள் வச்சு சொல்றாரு. இப்போ திருவள்ளுவர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா அப்பவே திருவள்ளுவர் குடியாட்சி முறையை பத்தி சிந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும். ஏன்னா இப்போ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல கண்டிப்பா முடியாட்சி முறைதான் இருந்திருக்கணும். அவரு முடியாட்சி முறையில இருக்கும்போதே மக்களை தழுவிய ஒரு ஆட்சி தான் ஒரு சிறந்த ஆட்சியா இருக்கும் அப்படின்னு எண்ணி அவர் திருக்குறளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்க முடியும். ஏன் அவர் குடியாட்சி முறையை பத்தி சொன்னாரு, ஏன் முடியாட்சி முறை வேணாம்னு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. இப்போ ஒரு குடியாட்சி முறை அப்படின்னு வரும்போது மக்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மக்களுக்கான தேவைகளை இவனும் உணர முடியும், அந்த மக்களுக்கான நல்லதையும் செய்ய முடியும் அப்படின்ட்டுதான் திருவள்ளுவர் குடியாட்சி முறையை உயர்த்தியிருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லும்போது குடிமக்களை தழுவி நிற்கும் அரசே சிறந்த அரசா இருக்க முடியும் அப்படின்னு, குடித்தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு அப்படிங்கிற குறள்ல சொல்றாரு. இப்போ ஒரு நல்ல அரசனா எப்படிதான் இருக்கணும், இது ஒவ்வொரு பொதுமக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது நம்ம எல்லா மனசுலயும் இருக்கு. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி எனக்கு இதெல்லாம் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க ஓட் பண்ணும்போதே அப்படிதான் நினைச்சு ஓட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரசாதான் இருக்கணும், சேவையை மட்டுமே முன்னோக்கிய ஒரு அரசாதான் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் அது சேவையை மட்டுமே நோக்கி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருகணும். ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற தேவைகளை நான் அரசு கிட்ட சொல்லும்போது அரசுதான் எனக்கு அந்த தேவைகளை தீர்த்து வைக்க முடியும். அப்படிங்கும்போது எனக்கு சேவை செய்யற ஒரு அரசாதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்கிட்ட இருந்து என்னோட வரிகளையோ இல்ல என்கிட்ட இருக்கிற பொருளாதார சூழ்நிலையவோ இந்த அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த பொதுமக்களோட விருப்பமா இருக்காது. அப்படி இந்த சேவையை செய்ய அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்குறாங்க. அப்போ அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் ஒரு துளி உப்பு மாதிரிதான் கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டங்கள்லயும் இல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அந்த உப்புங்கிறது அந்த அதிகாரம் அப்படிங்கிற உப்பு இன்னைக்கு கடல் நீர்ல இருக்கிற உப்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உப்பு இன்னைக்கு வெறுமனே நான் யாரு, நீ யாருக்கிட்ட மோதுற அப்படிங்கிற காமிக்கிற ஒரு இடமாதான் இன்னைக்கு அந்த அதிகாரம் அப்படிங்கிறத பயன்படுத்துறோமே தவிர அந்த மக்களுக்கு சேவை செய்யற ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி திருவள்ளுவர் அரசுக்கு 2 உரிமை இருக்குன்னு சொல்றாரு. ஒண்ணு கடமை, இன்னொன்னு இந்த கடமையை செய்ய தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீக்கி அத இந்த தடையான விஷயங்கள் எல்லாம் நீக்கி மக்களுக்கு தன்னோட கடமையை செய்யணும் அப்படிங்கறதுதான் அரசோட 2 உரிமையா திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசு அப்படின்னு சொன்னாலாம் ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல சேவை இல்ல, இன்னொன்னு தொண்டு இல்ல. அப்ப என்னதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அதிகாரம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரம் மட்டும் ஞாபகம் வர்றது மாதிரி சேவை பெருகணும் அரசுகள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு குறள் வச்சு சொல்றாரு. குடிப்புறம் காத்தோண்டி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு வேந்தன் குற்றம் செய்யறான் அப்படின்னா அவனை தண்டனைக்குரியதுதான். அவன் செய்யற குற்றத்துக்கு நம்ம தண்டிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அது எப்போ அப்படின்னா அவன் அந்த வேளாண்மையில இப்போ வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி ஒரு களையை பிடுங்குறாரு அப்படின்னா அந்த கலை அந்த நல்ல பயிர்களை வளர விடாம தடையா இருக்கிறது தான் அவர் எடுக்கிறாரே தவிர நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறத போய் எடுக்கல. அப்போ ஒரு அரசுங்கிறது அப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு குடிமக்கள் எல்லாரும் ஒரு நல்ல மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு 2-3 தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த அரசை பாதிக்கிற விதமா இருக்கிறவங்களதான் நீங்க தண்டிக்கணுமே தவிர
சின்ன சின்ன குற்றம் பண்றவங்களையும் தண்டிச்சீங்கன்னா அந்த தண்டனையில வந்து ஒரு பயனே இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ இப்போ வந்து சீன தத்துவ ஞானி ஒருத்தர் கன்ஃபூசியஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கீழே விழுவது குற்றம் அன்று, கீழே விழுவது குற்றம் அன்று, ஆனால் அப்படியே வீழ்ந்து கிடப்பதும் வீழ்ந்து வீழ்ந்து கிடப்பதுமே அறியாமை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னா நான் அதுலயே அப்படியே நிக்க கூடாது. எனக்கு தெரியலன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு நிக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியாவது எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபூசியஸ் அப்படிங்கிற ஒரு சீன தத்துவ ஞானி வந்து சொல்றாரு. இப்போ ஒரு அரசு இல்ல நமக்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த நாளே அந்த ஒரு பாராட்ட வச்சுதான் ஓடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஜென்ரலான ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து அந்த புகழ்ற விஷயத்த வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு என்னை புகழ்றவங்க மட்டும்தான் என் பக்கத்துலயே வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன்னா கண்டிப்பா அது எனக்கு ஒரு அழிவா தான் இருக்கும். அது எந்த விதத்துலயுமே வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு அரசன் வந்து ஒரு விஷயத்துல தப்பு பண்றான் அப்படின்னா அப்போ வந்து நீங்க போய் அவன்கிட்ட வந்து நீங்க எப்படிப்பட்ட அரசர், நீங்க எடுக்கிற முடிவு தவறா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவரோட தவறை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு வந்து கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி பேசுறவங்களை வந்து உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தானா கண்டிப்பா நீங்களும் அழிஞ்சிருவீங்க, அவனும் அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து இடிக்கு துணையாரை ஆழ்வாரை யாரே கொடுக்கும் தகைமை எவர் அப்படிங்கிற குறள்ல சொல்றாரு. இப்போ ஆஹ் அதிகமான செல்வமோ இல்ல வந்து அதிகமான ஒரு புகழையோ உடைய அரசனும் விமர்சனத்தை கேட்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த விமர்சனத்தை கடந்துதான் வராங்க. அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் 1000 பேர் 1000 சொல்லதான் செய்யறாங்க. ஆனா அதுல நல்ல விஷயங்கள், நல்ல விமர்சனங்கள், நம்ம முன்னேற்றத்துக்கு உதவுற விமர்சனங்களை மட்டும் கேட்டுட்டு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச நிறைய பேர்கள்ல ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டர்ஸ், ஆக்டர்ஸ் அவங்கள தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட விமர்சனங்களை கேட்டு அந்த விமர்சனங்களை வச்சு இன்னைக்கு வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களை வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். உன்னை வந்து ஒருத்தன் புகழ்ந்துட்டே இருக்கான். ஆமா, நமக்கு மனித இயல்பு வந்து என்னன்னா தன்னை ஒருத்தன் புகழ்ந்தானா அந்த புகழ்ச்சியை மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கும். அது மனித இயல்புதான். ஆனா புகழ்ச்சியை மட்டும் கேட்காம புகழ்ச்சியோட சேர்த்து கொஞ்சம் விமர்சனத்தையும் கேட்டனா அது உனக்கு இன்னும் நிறைய புகழை தேடி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ தண்டனைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து இன்னைக்கு தண்டனைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம காலகட்டத்துல வந்து அப்படி கொலை தண்டனை அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இல்ல, ரொம்ப குறிப்பா இல்ல. ஆனா சில விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து தூக்கு தண்டனைகள் வழங்கப்படுது. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா தவறுகளுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்த காலங்களும் இருக்கு. அப்படி இருக்கிற விஷயத்த வந்து திருவள்ளுவர் வந்து எதிர்த்து கொலையிற் கொடியாரை வேந்தொற்றல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன ரூசோ சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற விஷயத்த பேசின ரூசோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலை தண்டனை அப்படிங்கிறது தப்பு கிடையாது. அது நீ எப்ப கொடுக்கணும், அது நீ எப்ப கொடுக்கணும் அப்படின்னா இந்த கொலை தண்டனை நான் கொடுக்கும்போது எனக்கு ஊர்ல வந்து வேறு கொலைகள் வந்து பின்தொடராது அப்படிங்கும்போது நான் கொலை தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஒருத்தவங்க வந்து அரசு கட்டில், அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து பெரிய பதவியில இருக்கும்போது அவங்க வந்து மற்றவங்க செய்யற தவறை வந்து எவ்வளவு சுட்டி காட்டுறாங்களோ அதே அளவுக்கு தங்களோட தவறுகளையும் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் காட்டும் அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் நீதியை மட்டுமே முன்வைத்த ஒரு அரசா இருக்கு. அந்த நீதி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப உயர்வான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த நீதியை தழுவி நம்ம வந்து சமுதாயத்தை
அந்த நீதி அந்த நீதியை தழுவி இருக்கிற ஒரு சமுதாயம்னு வரும்போது அந்த சமுதாயம் வந்து ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கும். இப்போ வந்து மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு அரசு வந்து அத வந்து செயல்படுத்துது அப்படின்னா அந்த அரசு வந்து தண்டனைக்குரிய அரசாகும். அந்த மக்களுக்கு வந்து நியாயமற்ற செயல்களை செய்யறதும் வரி வசூலிக்கும் நோக்கமும் இல்ல எனக்கு வந்து என்னோட தனிப்பட்ட உரிமைகள் மேல மட்டும்தான் நான் வந்து கடமையை உணர்ச்சி காட்டுவேன் அப்படிங்கிற அரசும் ஒழியட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதுக்காக முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கும்போது இந்தியா வந்து சுதந்திரம் கிடைத்த அந்த 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 சிறிய இடைவெளியில வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றதுன்னா வருமானத்துல வந்து ரொம்ப கீழ்த்தங்கிய ஒரு நாடாதான் இருந்தது. அப்போ நாட்டு மக்கள்கிட்ட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா இன்னைக்கு வந்து வறுமை இருக்கா, வறுமை ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த வறுமை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. திருவள்ளுவர் காட்டும் அரசு அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வந்து பொருளை ஈட்டும் அரசா மட்டும் இருக்கக்கூடாது. இல்ல வரியை மட்டுமே மக்கள்கிட்ட இருந்து வர வரியை மட்டுமே நம்பிய ஒரு அரசா இல்லாம வேற விஷயங்கள்ல இப்ப வேறு விதங்கள்ல வந்து அது பொருளீட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகளையும் அரசு ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்தின வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே பயனுள்ள வகையிலையும் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ திருவள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்லும்போது அவர்தான் வந்து அவர் அரசியல்னு சொல்லியிருக்காரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ற குறளை வச்சு திருவள்ளுவர் வந்து எல்லாருக்கும் எல்லாமே சமம்தான். நான் ஒருத்தரை வந்து என்னோட என்னோட பொறுப்புகளை வந்து நான் சரியா செய்யறதுக்கு ஒரு தலைவனா நான் நிறுத்தும் போது அந்த தலைவன் வந்து அந்த தலைவன் வந்து அந்த தலைவனுக்கு வந்து நான் அடிமை கிடையாது. அவனோட கையில தோள் போட்டு நிக்கிற ஒரு ஆளாதான் நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அரசை வந்து மக்கள் எல்லாரும் உணரணும். அப்படி உணரக்கூடிய அரசு தான் ஒரு சிறந்த அரசா இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் வந்து பேசினது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி அம்மா. மிக சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. கேக்குதா? மிக்க மகிழ்ச்சி அம்மா. மிக சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. தெள்ள தெளிவாக பேசினீர்கள். வெறும் 8 பக்கங்கள் மட்டுமே இருந்த அந்த கட்டுரை அது. எங்களுக்கு கூட ஒரு சிறு ஐயம் இருந்தது. 8 பக்கத்தை சுமார் 30 நிமிடம் அல்லது 35 நிமிடம் பேசுவதற்கு சாத்தியப்படுமா என்றெல்லாம் எனக்குள்ளே கூட ஒரு ஐயம் ஓடியது. ஆனால் செல்வி டேனியா அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த உரையை ஆற்றினார். நான் கூட திருவள்ளுவருடைய குன்றக்குடி அடிகளாரின் கட்டுரை என்பது மிகவும் ஆழமான கட்டுரையாகிற்றே. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவி இதை பேச முடியுமா, இது குருவித்தலையிலே பனங்காய் வைத்தது போல அமையுமோ என்றெல்லாம் கூட ஐயம் இருந்தது. ஆனால் உருவு கண்டு எழாமை வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற குரல் எனக்கு நினைவுக்கு வந்தது. உண்மையிலேயே நினைவுக்கு வந்தது. அது மாதிரி என்னுடைய தவறை நான் திருத்திக் கொள்கிறேன். அவ்வளவு சிறப்பாக பேசியதற்காக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த தயாரிப்பதற்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பள்ளி ஆசிரியை அம்மையார் பரிமளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் கல்லூரியிலிருந்து பள்ளியிலிருந்து 2 பேர் இணைந்திருப்பதாக கருதுகிறேன். திரு குமரன் அவர்களும் திருமதி பரிமளா அவர்களும் இணைந்ததாக அறிகிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அம்மா. மிஸ் பரிமளா. மிஸ் பரிமளா பேசுறீங்களா?
இல்லாட்டா மிஸ்டர் குமரன், நீங்களும் அந்த ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கீங்க இல்லையா? சரி சரி. இந்த நிகழ்ச்சியிலே பள்ளிகளின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா இனியன் கோவிந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா இனியன் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள். இனியன் ஐயா பேசுறீங்களா? குமரன் கை உயர்த்திருக்காருங்க. பேசுங்க சார். அப்பா மிஸ்டர் குமரன். ஐயா வணக்கம். வணக்கம். வாய்ப்புக்கு மிக நன்றி. டேனியா வந்து எங்க குழந்தை, அவள் பேசுவது எங்களுக்கு அவள் பேசுறது நாங்க பலமுறை கேட்டிருக்கோம். எங்களுக்கு இது அவருடைய பேச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு புதியதில்லை. வழக்கம் போல மிக சிறப்பான உரை. திருவள்ளுவருடைய அரசியல் குறித்து ஒரு ஒரு மிக வித்தியாசமான கோணம் தான் சொல்லணும். அதை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. வாய்ப்பளித்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்ல முறையிலே மாணவியை தயார் செய்து இந்த கட்டுரை இந்த தலைப்பிலே பேச அழைத்தமைக்காக, அனுப்பியமைக்காக எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கல்வி குழுமத்தை சேர்ந்த வேறு எவரேனும் இப்பொழுது இங்கு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான வாய்ப்பினை முதலில் தருவதற்காக விழைகிறோம். முருகேசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தமிழையான்னு நினைக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் உறுதிப்பட தெரியல. அவருடைய அழைச்சு பாருங்க. நன்றி நன்றி நன்றிங்க. யாருங்க? மிஸ் முருகேசனா? முருகேசன் ஒருத்தர் இருக்காரு, தமிழ் துறைன்னு நினைக்கிறேன் அவரு, எனக்கு அது ஒரு முறையா தெரியல. நன்றி நன்றிங்க. சரிங்க, நன்றி ஐயா. அடுத்தது வேற எவரேனும் பேசுவதற்காக விரும்பினால் கையை உயர்த்தலாம். எங்க சார்? மிஸ்டர் மௌலீஸ்வரன். மகளீஸ்வரன் சின்னப்பன் மகளீஸ்வரன் வாங்க ஐயா. மியூட்ல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. நம்ம எல்லாரையும் தாய் தமிழின் மூலமாகவும் திருக்குறளின் மூலமாகவும் நம்ம எல்லாரையும் இணைத்த நமது பேராசான் வள்ளுவ பேராசனுக்கு முதல் வணக்கம். வள்ளுவர் குறள் குடும்பத்தின் மூலமாகவும் மற்ற இத்தனை மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்கிய இந்த அழகான தெளிவான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும் இன்று இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று பேசிய டேனியா அவர்களின் விளக்கங்களையும் திருக்குறள் எடுத்துக்காட்டுகளையும் பார்த்து மிகவும் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். என்னென்றால் 55 வயதை கடந்த நானும் இன்று 11ஆம் வகுப்பு படிக்கும் இந்த மாணவி. ஐயா எல்லாருக்கும் கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. வாழ்த்துக்கள். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, நான் திடீரென்று தான் பார்த்தேன். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நமது தாய் தமிழின் மீது உள்ள அந்த ஒரு மிகச்சிறந்த ஆசான்களாலும் பெற்றோர்களாலும் வளர்க்கப்பட்டு தாய் தமிழின் மீதுள்ள பற்றுனாலும் அதே மாதிரி நம்ம திருக்குறளை ஆழ்ந்து படித்து அந்த ரொம்ப அழகான தலைப்பை எடுத்திருக்காங்க. இன்றைய சூழலில் அரசியலையும் ஆட்சியாளர்களையும் மன்னனும் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், அதே மாதிரி சீனத்திலே கன்ஃபியூஷஸ் என்ன சொல்லியிருக்கிறார், தவறி விழுந்துருது தவறில்லை, விழுந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, அதிலிருந்து முயன்று எழ வேண்டும் என்ற மிக அழகான எடுத்துக்காட்டுகளையும் கூறினார்கள். உங்களுக்கு வீடியோ மறையுதுங்களா? தெரியுது சார். பேசுங்க, நீங்க பேசுங்க.
பரவாயில்ல, ஓகே. பேசுங்க. ஆடியோ இருக்கு, கிளியரா இருக்கு, பேசுங்க. அதனால இந்த 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 அழகான இந்த ஒரு சேனலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, முதல்ல நம்ம ஒரு 40 வயதை தாண்டியவர்கள், 50 வயது தாண்டியவர்கள் மட்டுமல்லாமல் இளைய சமுதாயத்தினரிடம் எடுத்துக்கொண்டு சேர்த்த இந்த பர்டிகுலரா இந்த ஒரு வெள்ளிக்கிழமை தினந்தோறும் நம்ம நவில்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த டீமுக்கு முதல் வணக்கங்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அதுக்கடுத்து நான் இந்த திருச்சியில இருக்கிற அந்த என்ன கல்லூரி ஐயா? எஸ்ஆர்வி குழுமம். எஸ்ஆர்வி குழுமம். அதே மாதிரி நம்ம அசரஃப் ஐயா அவங்க அப்பா வேலை பார்த்த அந்த கல்லூரியில இருந்து கூட குழந்தை மாணவ செல்வங்கள் மிக அருமையாக பேசினார்கள். அதெல்லாம் நான் எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே வருவேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில பேசின மிகச்சிறந்த, அதாவது நம்ம இதுவரைக்கும் பேசுனதுலே மிகச்சிறந்த, இதுக்கு முன்னாடி எல்லாம் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அல்லது முதுநிலை பட்டதாரி இந்த மாதிரி மாணவ செல்வங்கள் பேசினாங்க. ஆனா மிகச்சிறந்த 11ஆம் வகுப்பு மாணவின்றது இதான் லீஸ்ட். இப்பதான் நீங்க ஐயா சொன்னீங்க, என்னடா குழந்தைகிட்ட குருவி கிட்ட போயிட்டு நம்ம இவ்வளவு பெரிய பணம்பழத்தை வைக்கிறோமேன்னு சொல்லிட்டு, அப்படி நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணதாக கூறினீர்கள். இட் இஸ் அன்பிலீவபிள். கரெக்டா சொல்லணும்னா எதிர்பாராத அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமையா வருவாங்க. இந்த குழந்தை கூட டேனியாவுக்கு வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல மிகச்சிறந்த ஆளுமையாகவும், சிறந்த பட்டதாரியாகவும், சிறந்த பேச்சாளராகவும் வருவாங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல வரப்போற ஜனங்களுக்கு நம்ம சமுதாய சேவையும் நல்லா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ளவர். அவருடைய எதிர்காலம் மிக செழுமையாக அமைய வாழ்த்துக்கள். இந்த மாணவ செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்த இந்த ஒரு அருமையான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வர இந்த நம்ம குழுமத்திற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். மேன்மேலும் சிறக்க நன்றி, வாழ்த்துக்கள். நான் ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்துல இருக்கேன். சிஆர் ஐயா கூட எத்தனையோ சூப்பர் ஸ்டாருக்கு இருந்தாலும் நமக்கு வள்ளுவத்தை கெட்டியா பிடிச்சிருக்கவங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அடுத்ததாக 2 பேர் இருக்கிறாங்க. புலவர் காளியப்பன், தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கம், அதுல இருந்து வந்திருக்கீங்க ஐயா. பேசுறீங்களா? மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொடர்பில் இருந்தவன் தான். நான் பல்வேறு இதே நேரத்தில் வேற பணிகள் இருந்ததுனால என்னால கலந்துக்க முடியல. இனிமேல் வாரந்தோறும் கலந்து கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் திருவள்ளுவரும் தொல்காப்பியருங்கிற பதிவு கூட இட்டுட்டு இருந்தேன். அதை மீண்டும் நாம் தொடர்ந்து செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொண்ணு பேசும்போது கடைசியில தான் நான் வந்தேன், அதனால அதை பத்தி எதுவுமே என்னால சொல்றதுக்கு முடியாது. ராஜேந்திர ஐயாவுக்கு வணக்கங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்த அமர்வுல இருந்து தொடர்போம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய, தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுவதற்காக கையை உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ஆர்வம் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்து இந்த நேரத்திலே உறவினர்களை சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்திலே கூட இந்த நிகழ்ச்சியை தவறாது கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட பயணத்தில் இருக்கிறார் என்று கருதுகிறேன். நம்முடைய பேச வருகிறார். வாங்க ஐயா. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொன்ன அந்த கருத்துப்படி ராஜேந்திரன் ஐயா இளையர் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டார். எண்ணியார் திண்ணியராக மாதிரி அது இளையவர்களை கொண்டுட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க இன்னைக்கு பேசின அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காங்கிறது அது இரட்டை மகிழ்ச்சி. எப்பவுமே நம்ம இந்த குழந்தைகள் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல ஓடி வெற்றி பெறுவது பெருசு இல்ல, ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துக்கு போறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாரு பாத்தீங்களா, அதுதான் அது சிறப்புக்குரியது. அந்த விதத்துல ஏனியா இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து பேசிய முதல் மாணவி என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அதே சமயத்துல அவர்கள் இன்னும் உயர உயர செல்ல வேண்டும், கருத்துக்களை இன்னும் கோர்வையாக கொடுக்க வேண்டும். 8 பக்க கட்டுரையை இவ்வளவு சிறப்பாக, பொதுவாக அவர் காட்டிய மேற்கோள் காட்டிய குரல்கள் எல்லாம் நாள்தோறும் நாம் படித்து மற்றவர்களோடு பகிரும் குரல் போல் இல்லை. இருந்தாலும் அவர்கள் இந்த எடுத்த தலைப்புல அவங்களுடைய சொந்த நடையில அவங்க எவ்வளவு அழகாக உள்வாங்கிறதா சொல்ல முடியும் என்பதை நாம் உணர்கிறோம்.
இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னர் கெடுப்பாரிடம் கெடும் என்ற ஒரு குறளும் இருக்குது. அரசனுக்கு பக்கத்துல எடுத்துரைப்பதற்கு மந்திரி இல்லைன்னா அரசன் தானாகவே சரியான வழியில் செல்ல மாட்டான் என்பதெல்லாம் பொருள். அது எப்படி வேணாலும். அது மாதிரி அம்மா சொல்லும்போது நான் நகைச்சுவையா எழுதியிருந்தேன். இது புண்படமா இல்ல. இந்த விஷயம் பிரச்சனைங்கிறது அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தது. விஷயம் என்பதற்கு இணையான சொல் நிறைய இருக்கலாம். செய்தி, இது ஒரு நல்ல செய்தி அல்லது சிறப்பு செய்தி அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை என்பதும் வடமொழி சொல் தான். முடிந்த அளவுக்கு தமிழ் சொற்களை பயன்படுத்த முயல்வோம். அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாகத்தான் சொல்ற வழியை குறையாக சொல்லல. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள்ளல் என்பதனால, அதனால 100க்கு 95 அந்த 5 மதிப்பெண்கள் எதுன்னா, அந்த விஷயங்கிற சொல்ல கேட்டு 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 அவங்க இதுக்கு முன்னாடி கருத்து வழங்கணும். அவரும் விஷயம் சொல்லிட்டாரு. அது அம்மாவுடைய டேனி அவருடைய தாக்கம்னு நினைக்கிறேன். நன்றி. முடிந்த அளவுக்கு தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஒண்ணும் பெரிய கடினமானது இல்லை. மிக்க நன்றி. வாழ்த்துகள் இளம் மாணவிக்கு. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி குழந்தைகள் ராமசாமி ஐயா அவர்களே, மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சியும் கூட. நீங்கள் வாழ்த்தியமைக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வேறு எவரேனும் தங்களது கருத்துக்களை, மாணவியின் உரை குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவருடைய பள்ளியுடைய சக மாணவியர் எவரேனும் இருந்தாலோ அல்லது இதற்கு முன்னர் பேசியவர்கள் எவரேனும் இருந்தால் கூட அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க முன் வரலாம். கையை உயர்த்தவும் தயவு செய்து. சரி சரி சார், வேற யாரும் உயர்த்தியதாக தெரியவில்லை. சரி, இந்த புதிதாக ஒரு அங்கத்தினர் வந்திருக்கிறார் நம்மிடையே. அவர் தன்னை ஃபாதர் பக்தீஸ் இருக்கிறார். ஃபாதர் ஜான் பக்தீஸ். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாமதமா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க பேசுங்க ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு அவசியம். கண்டிப்பாக பாராட்டுகின்ற விதமாக நான் பேசுகின்றேன். அரசியலை பற்றி பேசுகின்ற பொழுது கள்ள நோட்டு என்று சொல்லுகின்ற அந்த கருத்து அந்த சமயத்தில் தான் நான் இணைந்தேன். அதற்கு முன்பாக எனக்கு வழிபாட்டு நேரம், அதனால் இணைய வாய்ப்பில்லை. தாமதத்திற்கு மன்னிக்கணும். எப்பொழுதே ஆர்வத்தோடு பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் எனது தனிப்பட்ட வேலை அல்ல, இது பொதுவான வேலையை நான் தவிர்க்க முடியாத சூழலில் பங்கெடுத்தேன். அந்த மாணவிக்கு பாராட்டுக்கள். அந்த டேனியல் என்ற மாணவி அந்த கள்ள நோட்டு தான் பெரிய ஒரு தவறு என்று சொன்னார்கள். ஆனால் அதை சொல்லி முடித்த பிறகு இன்னொரு ஒரு செய்தியையும் சொன்னார்கள். அதாவது தகவலை மறைப்பது, எது என்ன நாட்டில் என்ன நடக்கின்றது என்ற தகவலை மறைப்பது என்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு ஊடகங்களுடைய பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது, அரசின் குற்றமாக இருக்கிறது. தகவலை மறைத்து வேறு ஒரு தகவலை சொல்வது. எனவே அந்த வெளிப்படையான தன்மை எல்லோரிடமும் இருக்க வேண்டும் என்று அந்த மாணவி சொன்னது மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த மாணவியை பாராட்டுகின்றேன். அதை உற்று நான் கவனிக்கின்ற பொழுது ஒரு இயல்பாக ஏதோ மனப்பாடம் செய்து சொல்லியதாக எனக்கு படவே இல்லை. ரொம்ப ஒரு இயல்பாக ஒரு எளிய மொழியிலே பேசியது அந்த மாணவிக்கு உள்ள ஒரு சிறந்த குணம். அதுதான் அவருடைய அந்த குணத்தை, அந்த திறமை, அதை அவர்கள் அதிலே நன்றாக வளர்ந்து ஐயா எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அதை மென்மைப்படுத்திக் கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் நல்லமாக இருக்கும். எதிர்காலத்தை விட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் பிறருக்கு பயனுள்ளதாக வகையிலே இருக்கும். அந்த வகையிலே உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் நல்ல ஒரு முயற்சி. அந்த கல்வி குழுமத்திற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்கள் பணி சிறக்கட்டும். எல்லோருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஃபாதர். உங்களுடைய வாழ்த்துக்கள் குழந்தையை மென்மேலும் உயர்த்தும் என்று நம்புகிறோம். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். அடுத்ததாக வேற எவரும் கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? தாமரை செல்வி தாமதமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்திருக்காங்க. புதிதாக வந்தவர்கள் எவரேனும் கருத்து கூற விரும்புகிறீர்களா? மிஸ்டர் அன்பழகன் வந்திருக்காரு.
செல்வராஜ், மிஸ்டர் செல்வராஜ், மிஸ்டர் அசோக் குமார். சரி, சரிங்க ஐயா. வேற யாரும் கை உயர்த்தாத பட்சத்துல இருக்காங்க? யாரும் வந்து ஒருத்தர் கை தூக்குனார் இப்போ. மிஸ்டர் குமாரன் திருப்பி கை உயர்த்தி இருக்கீங்க, சொல்லுங்க. இப்ப ஐயா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அது தோணுச்சு. இன்னைக்கு அரசியல்ல குறிப்பா அந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒண்ணு இந்த வெளிப்படைத்தன்மையும் அதிகார பரவல், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி டேனியா பேசினது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது திருவள்ளுவர் மூலியமா டேனியா நமக்கெல்லாம் சொன்னது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப குறிப்பா எல்லாருமே அதை பத்தி பேசணும், அதை பத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதிகார பரவல். இது எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அரசியல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத பொண்ணு ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க. அதுக்காக தேனியாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் வாய்ப்பளிச்சதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி. மிஸ்டர் சேகர் பேசுறீங்களா இல்ல வேற எவரேனும்? சரிங்க ஐயா, நாம் வேற எவரும் கையை உயர்த்தாத பட்சத்துல நம்முடைய நிறைவுரையை நெருங்குகிறோம். ஐயா சிஆர் அவர்கள் அமெரிக்காவில இருந்து 2 நாட்களுக்கு முன்னார் தான் இங்கே வந்தார். இந்த நிகழ்ச்சி ஜெட்லாக் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், அதை எல்லாத்தையும் கடந்து வீசி எறிந்து விட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என்று அழைக்கிறோம். அமெரிக்காவில இருந்த போதும் கூட இந்த கடந்த 2 மாதங்களாக ஒரு நிகழ்ச்சி கூட தவறவிடாது கலந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து 2 நாட்கள் தான் ஆனாலும் கூட நம்முடைய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அவரை வருக என்று அழைக்கிறேன். ஐயா, உங்கள் நிறைவுரையான கருத்துக்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கதிரவன். அவர் ஃபாதர் கரெக்டா அந்த சரியா சொன்னார், மிகச்சரியா சொன்னார். மிகவும் இயல்பா அந்த உள்வாங்கி அவங்களுடைய சொற்கள்ல வந்து சொன்னாங்க. அதையே பார்த்து படிச்சுட்டு போயிருக்கலாம். அங்க வந்து அந்த அந்த காலத்துல அந்த ப்ரிசிடைட்டின்னு சொல்லுவாங்க, சுருக்கி வரைதல். அதுல என்னன்னா 4 லைனை விட்டு எழுதி பழக்கம் அந்த காலத்துல. ஏன்னா முழுசா உள்வாங்கினாதான் வந்து அதை எழுத முடியும் சின்னதா. அது தெரியாதவங்க வந்து இப்படிலாம் செய்யறது உண்டு. அப்படிலாம் செய்யாம அந்த விஷயத்தை முழுசா உள்வாங்கி இவங்க வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாராட்டப்பட வேண்டிய ஒரு என்ன செய்தி. குழந்தைகள் ராஜா பார்த்துட்டே இருக்காரு. அது ஒரு உண்மையில ராஜா ஏசி சென்னை மொபைல் அது அது மிகச்சரியா சொன்னாரு. சரி, உட்கார்ந்துட்டு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு, இந்த தலைப்பு இது அரசியல். இந்த நான் என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னால டேனியாட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்களுடைய எதிர்கால கனவு என்ன? நீங்க என்னவாக விரும்புகிறீர்கள்? அதான் ஒரு கேள்வி. அதை வச்சுட்டு அடுத்து நான் சொல்றேன். சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரியேட்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை சார். திரும்ப சொல்லுங்க, சரியா கேட்கல. கம்பெனி செக்ரட்டரியேட்னு ஒரு கோர்ஸ். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, அந்த ஃபீல்டு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. இது வந்து அரசியல்ல மாற்றம் வரணும், மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும். இந்த அரசியல்ங்கிற பகுதி வந்து 25 அதிகாரங்கள் திருக்குறள்ல, பொருட்பால்ல முதல்ல இருக்கக்கூடிய 25 அதிகாரங்கள் அரசியல், அரசனுக்காக சொல்லப்பட்டது. இது அரசனுக்காக மட்டுமே கிடையாது, திருக்குறள் முழுக்க எல்லோருக்குமாக சொல்லப்பட்டது. ஆனா குறிப்பா இது அரசனுக்கு சொல்லப்பட்டது. அரசனா இருக்கவங்க, தலைமை பொறுப்புல இருக்கவங்க, ஒரு நிறுவனமாக இருக்கலாம். இப்ப நாளைக்கு வந்து டேனியா வந்து கம்பெனி செக்ரட்டரி போறேன்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனியில, ஒரு நிறுவனத்துல அவங்க வந்து அந்த தலைமை பொறுப்பு ஏற்று கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கா, எப்படி இந்த கம்பெனி வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கறதெல்லாம் அந்த முழு ஒரு ஒரு படம் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த 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 கம்பெனியை பத்தி, நிறுவனத்தை பத்தி ஒரு முழு பரிமாணம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறது அவங்களுடைய கடமை. அது அது அப்ப அந்த தலைமை பொறுப்புல அவங்களுக்கு இந்த குரல் இதுல தான் படிச்சதெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த 25 அதிகாரமும் படிப்படியா பார்த்தா அது ரொம்ப அதிகமான
முக்கியத்துவம் வள்ளுவர் எதுக்கு கொடுக்குறாருன்னா கல்விக்கு கொடுக்குறாரு. 40வது அதிகாரம் கல்வி. மக்களுக்கு அறிவு இருந்தாதான் அரசனை பார்த்து கேள்வி கேட்க முடியும். முடியாட்சியிலேயே அரசனை பார்த்து கேள்வி கேட்க சொன்னவர் வள்ளுவர். இப்ப நமக்கு இருக்கிறது குடியாட்சி, மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சியில நம்ம மக்கள் நம்முடைய உரிமையை சரியாக பயன்படுத்துகிறோமா? அது அதுதான் நம்முடைய உரிமை. அது அப்பதான் அரசு தனது கடமையை செய்யும். அரசுக்குன்னு ஒன்றும் உரிமை கிடையாது. அரசு கடமை தான் இருக்குது. அரசுடைய உரிமை எங்கேருந்து வந்தா அரசியல் நிர்ணய சட்டம்னு சொல்றாங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன், அதுல இருந்து அரசுக்கு உண்டான அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த தேர்தல் முடியும் வரை ஒரு மாதிரி இருப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே வேற மாதிரி மாறிடுவாங்க. இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மக்கள்கிட்ட போதிய அரசியல் அறிவு கிடையாது. கல்வி கேள்வி கல்லாமைன்னு சொல்லுவாரு. அது அரசியல் அறிவுக்கும் பொருந்தும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி அரசியல் அறிவியல்லே ஒரு பாடமே இருக்குது. அதனால இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும்னா இந்த அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்தை அரசியல்ங்கிற அந்த பகுதியை, அந்த 25 அதிகாரத்தை முழுமையா படிக்கணும், முழுமையா உள்வாங்கணும். திருக்குறள் முழுசா உள்வாங்கணும். மேலோரம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லிட்டு போவதில் ஒரு எந்த விதமான பயனும் விளைய போவது இல்லை. இந்த 25 அதிகாரங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தேர்வுலையும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. என்னன்னா, குடிமைப்பணி தேர்வுல இன்னைக்கு ஐஏஎஸ் பரீட்சை சொல்றாங்க இல்லைங்களா, இப்போ குடிமைப்பணி இந்தியன் சிவில் சர்வீஸ் 27 துறைகள் அதுல இருக்குது. அதுல அந்த தேர்வுக்கு இந்த 25 அதிகாரங்கள் அது கட்டாய பாடமாக வச்சிருக்காங்க. இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். அது தமிழ் யார் ஒருத்தவங்க தமிழ் பாடம் எடுத்து குடிமைப்பணி எழுதுறாங்களோ அவங்களுக்கு திருக்குறள்ல இந்த 25 அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. அந்த 25 அதிகாரங்களை நல்லா சரியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு படிக்க வேண்டிய உரை பரிமேலழகர் உரை. ரொம்ப ஆழமான ஒரு உரை. அண்மையில கூட நண்பர் சங்கர சரவணன் சொன்னாரு, ஒரு மாணவர் தமிழ் மாணவர் யூபிஎஸ்சியில போய் அங்க நேர்முக தேர்வுக்கு போயிருக்காரு. அங்க போனப்ப அவர்கிட்ட இந்த இந்த அவர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சுட்டு அப்படின்னு கேட்ட உடனே, நான் கோச்சிங் கிளாஸஸ்ல இருக்கேன், நான் மோட்டிவேஷன் செஷன்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மோட்டிவேஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோட்டிவேஷன்ங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அதுல மனம் கிளர்ச்சி அடைதல், மென்டல் அரோசல் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த மென்டல் அரோசல்ங்கிற வேர்டு எங்க இருந்து நீங்க பிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அவரை பயிற்றுவித்த சங்கர சரவணன் நண்பர் கேட்கிறாரு. அப்ப சொன்னாரு, இது பரிமேலழகர் சொன்னது, வினை செய்தற்கண் மனம் எழுச்சி உடையதல் ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு செயலை செய்யும் போது மனம் துள்ளி குதிக்கும். எப்படி நம்ம படத்துக்கு போகணும், நமக்கு விரும்பிய படத்துக்கு போகணும், அல்லது ஒரு இசைக்கு போகணும், அல்லது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை பார்க்க போனோம்னா நம்ம மனசை அப்படி துள்ளிக்கிட்டு போய் நமக்கு முன்னால போய் அங்க நிற்கும். அது அந்த மாதிரி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மனம் துள்ளிக்கிட்டு போய் அங்க நிக்கணும். அதுக்கு பேர் தான் ஊக்கம்னு சொல்லி பரிமேலழகர் சொல்றாரு. அதனால திருக்குறளை ஆழமா படிக்கணும்னா பதவுரை பொழிப்புரை இதெல்லாம் தாண்டி பரிமேலழகர் துணை செய்வார். அதுல சில குறைகள் இருக்குன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அது அவங்களுடைய பார்வைக்கு விட்டுருவோம். நம்மதில் நமக்கு என்ன ஏற்புடையதோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கணும். அந்த வகையில பரிமேலழகர் உரை ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு ஒரு திருக்குறள் உங்களுக்கு எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்சதுல அந்த பரிமேலழகரை விளக்குறது, பதவுரை பொழிப்புரை தாண்டி அவர் விளக்குறது ரொம்ப அழகா இருக்கும். குறள் 386ல ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசன் என்ன, அமைச்சரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், மாவட்ட ஆட்சியரா இருக்கலாம். நண்பர் ஜெயசீலன் விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப சிறந்த மக்கள் ஆட்சியரா இருக்காரு. அவர் மக்கள் அணுகக்கூடிய ஆட்சியரா இருக்காரு. காஃபி வித் கலெக்டர்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வாரந்தோறும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி இப்ப நடத்திட்டாரு அவர். அப்ப ஆட்சியரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், அது கீழே இருக்கவங்களா இருக்கலாம், வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் எப்படி இருக்கும்னா எல்லாத்துக்கும் இது பொருந்தது. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனில் மீக்கூறும் மன்னன் நலன். ஒரு மன்னனை எப்போ உயர்த்தி பேசும், அந்த நிலம் எப்படி உயர்த்தி பேசும் அப்படின்னா அவனுக்கு காட்சிக்கு எளியனா இருக்கணும். அப்படின்னா எளிமையான உடைன்னு பொருள் இல்லை, பார்ப்பதற்கு எளிமையா இருக்குன்னா நாம நீ பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டால் 2 நாள்ல கொடுக்கணும், 1 நாள்ல கொடுக்கணும், அல்லது நான் 1 வாரம் கொடுக்கணும். கொடுத்த நேரத்தில் நம்ம நேரம் தோறாமல் நம்ம நேரத்தையும் வீணடிக்காம அவங்களுடைய நேரத்தையும் வீணடிக்காம உரிய நேரத்தில் அந்த நமக்கு அந்த நேர்முகத்துக்கு நேர்காணலுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி கொடுக்கணும். அதான் காட்சிக்கு எளியன். கடுஞ்சொல்லன் அல்லனேல்,
மக்களை பார்க்கும்போது கனிவா பேசணும். குற்றவாளிகிட்ட வந்து கடுஞ்சொல்கள் வந்து பேசலாம், ஆனா மக்கள்கிட்ட பேசும்போது கடுஞ்சொல் பேசக்கூடாது. கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் அன்ன நிலம், அந்த நிலம், அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவனை உயர்த்தி பேசுவார்கள்னு சொல்லிட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். இது இந்த உரை குறிப்புன்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா பதவுரை பொழிப்புரை தாண்டி பரிமேலகர் வந்து ரொம்ப விளக்கமா சொல்லுவார். அதுல சொல்லுவார் பாருங்க, முறை வேண்டினார்க்கும் குறை வேண்டினார்க்கும். முறை வேண்டினார் யாருன்னா குறை வேண்டினார் யாருன்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறார். மக்கள் வந்து அரசனை பார்க்க வராங்கன்னா ரெண்டு விதமான மக்கள் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பரிமேலகர் சொல்றாரு. யாரு முறை வேண்டினார்? யாரு முறை வேண்டினார்? ஒன் ஹூ சீக்ஸ் ஜஸ்டிஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அது என்ன சொல்றாங்கன்னா, வலியரான் நலிவு எய்தினார். கட்ட பஞ்சாயத்து பண்றதால வந்து இவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் வந்து பரிமேலகர் சொல்றார். அவனை விட வலியவன் வந்து அவனை வந்து துன்புறுத்துறான். அப்போ வந்து என்ன, அந்த பேட்டை ரவுடி வந்து அவனை துன்புறுத்துறான். அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து துன்புறுத்துவார். அல்லது வேற யாராவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பெரிய ஆளாக நினைச்சிட்டு இருக்கவன் மக்களை வந்து துன்புறுத்துவாங்க. தேவையில்லாம வந்து எல்லாத்துக்கும் துன்புறுத்துவாங்க. சட்டப்படி எது நடக்கணுமோ அது கூட துன்புறுத்துவாங்க. அவங்கள பத்தி இவன் வந்து புகார் சொல்லணும்னா அது வந்து அரசன் வந்து அதை கேட்கணும், ஆட்சியர் வந்து கேட்கணும், மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கேட்கணும். அதான் தட்சன் சொல்றாரு. முறை வேண்டினார்னா வலியரான் நலிவு எய்தினார். அடுத்தது குறை வேண்டினார், வறுமையுற்று இறந்தார். எத்தனை பேர் அரசுகிட்ட வந்து நலத்திட்ட உதவிகள் போய் கேட்கறாங்க. அது இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு உடல் சரியில்லாம போச்சு, பல காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் அதையும் தாண்டி அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்குறாங்க மருத்துவ செலவுக்காக. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கேஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்து வறுமையுற்று இறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் பொருள் சொல்றாரு. காட்சிக்கு எளியங்கிறதுக்கு ரெண்டு விதமா சொல்றாரு. அடுத்தது வந்து காண்டற்கு எளிமைங்கிறது என்ன? அவர் வந்து அரசன் வந்து அத்தானிக்கன், அதாவது அந்த இதுல அமர்ந்திருக்கும் போது அறவோர்கள், அந்தனர் என்போர் அறவோர். அவர் சொல்றாரு, அந்தனர் சான்றோர் உள்ளிட்டாரோடு செவ்வி உடையனா இருத்தல். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் வந்து துறை சார்ந்தவர்கள் அங்க இருக்கணும். இருந்து இந்த அவங்க என்ன குறை சொல்றாங்களோ இந்த குறை தீர்க்கும் நாள்லாம் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துட்டு இருக்குது. ஆனா எவ்வளவு குறை தீருதுங்கிறது கேள்வி. ஏன்னா மக்கள் தீர்க்க முடியாத குறைகளை கூட போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஆட்சியர்கிட்ட. அங்க வந்து சொல்றாரு, அங்க உட்கார்ந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடுஞ்சொல் கேள்வியினும் வினையினும் கடியவாய சொல். அது வந்து கேட்கும் போதோ அல்லது ஒரு செயலில் சொல்லும் போதோ அது விவேகத்தை காமிக்கிறதோ அப்படி காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய மண்ணுடைய நாட்டுல வந்து பசி பிணி பகை எதுவுமே இருக்காது. பின்னால் ஒரு குரல்ல நாட்டுல சொல்ல, ஒரு உருபினியும் ஓவா பசியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடுன்னு சொல்லுவார். உருப்பசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும், அந்த உருப்பசி ஓவாப்பினி சிறுபகை, இந்த மூணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதை பரிமேலகர் ஞாபகம் வச்சுட்டு வந்து இங்கே போட்டு சொல்றாரு. அவர் இவன் காக்கின்ற நாடு பசி பிணி பகை முதலிய என்று யாவர்க்கும் பேரின்பம் தருதலின் தேவருலகனும் நன்று. தேவலோகத்தோட நல்லா இருக்குப்பா, போனா அந்த நாட்டுக்கு போகணுப்பா. எத்தனை பேர் சொல்றாங்க அந்த நாட்டுல வந்து எல்லாம் சரியா இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான தொல்லையும் இல்லை, எந்த விதமான தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து வெளிநாடுகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நாடு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அரசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிமேலகர் உரை எழுதினார். இப்போ என்னுடைய மாணவர் செல்வங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, திருக்குறளை படிங்க. நல்லா இன்னைக்கு வந்து டேனியா வந்து ரொம்ப அழகா உள்வாங்கி பேசினாங்க. திருக்குறளை படிங்க, பரிமேலகர் உரையை படிங்க. உங்களுக்கு வந்து குடிமை பணிக்கு பயனுள்ளதா இருக்கும், போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதா இருக்கும், தமிழக அரசு நடத்தக்கூடிய பல போட்டித் தேர்வுகளுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அது அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு திருக்குறளை படிச்சோம்னா வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தேர்வுல கூட நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திருக்குறள் படிச்சா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் தான் பல பேர் கேட்கறாங்க. மதிப்பெண் கிடைக்கும், தேர்வு போட்டித் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நல்ல வேலைக்கு நீங்க சேரலாம். அதையும் தாண்டி வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீண்டும் டேனியாவுக்கும் அவர் சார்ந்த கல்வி நிறுவனத்துக்கும் அவருக்கு வந்து அந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியைக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் வார்த்தை கூறி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. டேனியா அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா.
எக்கோ அடிக்குது. சரி. செல்வராஜ் ஐயா, அதுக்கு முன்னாடி நன்றி உரைக்கு முன்னாடி டேனியா, நீங்க எதுவும் கருத்து கூறணும்னு விரும்புறீங்களாமா? டேனியா, எல்லாரும் சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுவும் எங்க சார் பாக்குறாருங்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். அடுத்த முறை பேசும்போது அதெல்லாம் திருத்திட்டு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. செல்வராஜ் ஐயா, நாம் நிறைவாக நன்றி உரைக்கு செல்வராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி கதிரவன் ஐயா. இந்த நவீல்துறன் நூலகத்தின் 93வது நிகழ்வு, இதிலே குன்றக்குடி அடிகளாரின் பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு தொடர். இதிலே பள்ளி கல்லூரி மாணவர்கள் உரை நிகழ்த்தும் நிகழ்வு. இதிலே இன்றைய தினம் 11ஆம் ஆண்டு படிக்கும் டேனியா SRV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சியிலிருந்து பேசிய திரு டேனியா அவர்களது உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் இன்றைய தினம் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் என்பது பற்றி பேசினார்கள். அது ஒரு மிகவும் இயல்பானதாக ஒரு பேச்சாக இருந்தது. அந்த 8 பக்க உரையும் உள்வாங்கி அதை நமக்கு அதாவது வழக்கு தமிழிலே மிக அழகாக பேசினார்கள். அது எங்களுக்கு மிகவும் எளிமையாக இருந்தது, மிகவும் புரியும்படியுமா இருந்தது. நீங்கள் உள்வாங்கியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியம்மா. அதாவது இதுல நீங்கள் பேசிய முன்னுரை மிக அருமையாக இருந்தது. அதிலே நீதி பற்றி நீதி உணர முடியும், குற்றம் என்பது மூல காரணம் என்று பல செய்திகளை நீங்கள் சொன்னீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே அந்த பிள்ளையை அவர்களை ஊக்கப்படுத்தி இதன் பின் நின்று இதை செய்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே திரு குமரன் ஐயா அவர்கள் பேசினார்கள். டேனியாவின் பேச்சு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்தது. அரசியல் பற்றி பேசியது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது என்று கூறினார்கள். அடுத்தது திரு மௌலீஸ்வரன் ஐயா விசாகப்படுத்தி பேசினார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டேனியா பேசியது மிக அருமை. இளைய சமூகத்தினை ஊக்குவிக்கும் இந்த தளத்தை அவர்கள் மிகவும் பொழுது பேசினார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புலவர் காளியப்பன் அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். திரு குழந்தைவேல் ராமசாமி எப்பொழுதுமே தவறாது கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பவர்கள். அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு தங்களது அறிவுரையை தொடர்ந்து கூறி அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியது எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தமிழ் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறி மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அவர்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே எப்போதும் கலந்து கொண்டு அவரது நேரத்தையும் பார்க்காமல் கலந்து கொள்ளும் ஐயா ஃபாதர் பக்தி ஐயா அவர்களுக்கு இணைந்தது குறித்து எங்களது மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கள்ள நோட்டு தகவல் மறைப்பது பற்றி பேசியது குறித்து மிகவும் வெளிப்படையாக தனது பேச்சை அவர்கள் சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியா உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதிலே நிறைவாக திரு CR ஐயா அவர்கள் பேசினார்கள். அவர்கள் டேனியாவின் இயல்பான பேச்சை பாராட்டு தெரிவித்தார்கள். அவர்கள் மாணவியிடம் தன்னுடைய கேள்வியை கேட்டு அந்த குழந்தை என்ன படிக்க போகிறது என்பதையும் அவளுடன் கேட்டு அவளுக்கும் சில அறிவுரைகள் கூறினார்கள். அவளுடைய கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சியர் ஜெயசீலன் பற்றி அவர்கள் பேசியது, அவர் அதாவது அரசு மன்னன் என்பது மன்னன் ஒரு நாட்டை ஆள்பவன் மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்கும் அதிகாரிகள் அவர்களும் ஆட்சியர்கள் தான் என்று கூறியது மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மிகவும் நன்றி. அடுத்து இந்த நிகழ்விலே வரவேற்பு நல்கிய திரு CR ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்த திரு கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க இந்த 3 அமைப்புகளும் இந்த நிகழ்வை தவறாமல் இதை நடத்தி எல்லோருக்கும் பயனுடைமை செய்ததால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் எப்போதும் கலந்து கொண்டு தவறாமல் தன்னுடைய பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிது என்பார் வள்ளுவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண்ணிங்கு இளைப்பிள்ளை என்பார் பாரதியார். அதற்கு தகுந்தாற் போல டேனியா அவர்கள் பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. அவர்கள் மேன்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்துக்கும் தனக்கும் நல்ல ஒரு சிறப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த
நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஐயா.